ரேபிட் ஃபயர் கேள்விகள். கொஞ்சம் ஈஸியா கேளு. ஆமாமா, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். I'm sure you'll have fun. உங்களோட முதல் கேள்வி என்னன்னா, நீங்க அதிகமா அடி வாங்குனது அம்மா கிட்டயா இல்ல மனைவி கிட்டயா? அம்மா கிட்ட அடி வாங்க வாய்ப்பு இல்ல, பொண்டாட்டி கிட்ட செல்லம்மா அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. செல்லமாவா இல்ல செல்லம் அப்படின்னு சொல்லிக்கிறதா? அது செல்லம்மா சொன்னா நான் வீட்டுக்கு போனா செல்லம்னு சொல்லுவாங்க, இங்க வேற ஏதாவது நான் சொன்னேன்னா வீட்டுக்கு போனா வேற மாதிரி கிடைக்கும். அடுத்ததாக, யாரோட சமையல் நல்லா இருக்கும், அம்மாவா மனைவியா? இது ரொம்ப ஈஸிங்க, கீக்கின்னே சொல்லிடுவேன். ஏன்னா எங்க அம்மா சமைக்கவே மாட்டாங்க, ஸோ ரொம்ப சேஃப் நான் இந்த விஷயம். ஆக்சுவலி நான் வந்து இது வேற மாதிரி எதிர்பார்த்தேன். எப்படி அம்மா சமைப்பாங்க, கீக்கி சமைப்பாங்க? இல்ல, கீக்கி கொஞ்சம் சில ஃப்ளாப்பான ஐட்டம்ஸா இருந்தாலும் வந்து ஃப்ளாப்பான ஐட்டம்ஸ். ஃப்ளாப்பான ஐட்டம்ஸ் அதை நான் தைரியமா சொல்லலாம், ஏன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. ஓகே சாந்தனு, ஃப்ளாப்பான ஐட்டம்ஸ். ஓகே, டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சைடுல, ஏன்னா உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்ல மிஸ் கால் வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. நீ போதுமே மாட்டி விடுறதுக்கு. ஓகே, லாஸ்ட் அண்ட் பட் நாட் தி லீஸ்ட், யாரு ரொம்ப அழகு, அம்மாவா மனைவியா? என்னோட ரெண்டு கண்ணில் எந்த கண்ணு வேணும்னு சொன்னா எப்படி சொல்றது? ஆக்சுவலி சாந்தனு, நீங்க வந்து அங்க பிரசன்டரா வந்திருக்கீங்க, இங்க ஆங்கரா பண்ணா கூட சூப்பரா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வார்த்தைகள்லாம் விளையாடுறீங்க, கூட தொத்துக்குதுன்னு நினைக்கிறேன். கீக்கி வீட்லயே இருக்கறனால. இல்ல கண்டிப்பா, யூ கேஸ் செட், யூ நோ, ஐ ஹேவ் never ever give up attitude. அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், நம்ம சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு ஆசான் அப்படின்னு. அந்த மாதிரி நானும் சரி, இன்னும் எவ்வளோ பேர் whoever's going to be watching this, she is setting an example that never give up attitude. I think we see it in her, and I'm so glad because இவங்களும் இவங்க ஃபேமிலியும் அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. இந்த மெடல் ஜெயிச்சுட்டு வந்தோடனே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த கனெக்ஷன் நீங்க சொல்லணும் அப்படின்னு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எந்த விதத்துல நெருக்கமான கனெக்ஷன்? பாராலிம்பிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி பாக்கியராஜ் சாரை போய் மீட் பண்ணி அவரோட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போனோம். அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆக்டர் சார், ஸோ அவரை மீட் பண்ணோம். அப்புறம் முடிச்சுட்டு வந்து பூர்ணிமா மேமை மீட் பண்ணி அவங்க பிளெஸிங்ஸும் வாங்கினோம். ஸோ ரொம்ப ஆக்சுவலாக ஆமாம், அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ ஐ வாஸ் ஷூட்டிங் லேட் நைட், ஸோ ஐ couldn't see her. அப்போது ஜேஎஃப்டபிள்யூலேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி இவங்களுக்கு அவார்ட் கொடுக்கணும்னு சொன்ன உடனே ஐ immediately said okay. I said I can't miss this opportunity. They came all the way home to see all of us. என்னால் மீட் பண்ண முடியல, so I said I'll take this opportunity to meet her and present her the award. Fantastic. இந்த நீண்ட நாள் அன்பு, ரெஸ்பெக்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் தொடரணும் அப்படின்னு கரெக்டாக இருந்துச்சா சாந்தனு? தளபதி ஃபேனா, ஆனால் தலையினுடைய டைலாக ஃபாலோ பண்ணுறீங்க. ரெண்டு ஃபேன்ஸுக்கும் கரெக்டாக சொல்லிட்டேனா? பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் பற்றி உங்களுடைய கருத்து? ஆப்வியஸ்லி ஜேஎஃப்டபிள்யூ வந்து இதை 14 எடிஷன்ஸாக